பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்றது பொதுவாக எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு கருத்து. நாமளும் கூட லாஸ்ட் வீடியோல என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம், கடுமையான தண்டனை அவசியமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா. இப்போ அதை தொடர்ந்து மேற்கு வங்க அரசு ஒரு மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. அந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்றத விரிவாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் மருத்துவமனையில பயிற்சி மருத்துவர் ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியா முழுவதும் பெருத்த சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு வழக்கு அது. மருத்துவர்களும் அடுத்தடுத்த போராட்டங்களை நடத்தினாங்க. அதுக்கப்புறமாக நிறைய அந்த குற்றவாளியை கைது செய்தாங்க. இப்போ அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேற்கு வங்க சட்டமன்றத்துல இதை வச்சு ஒரு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அந்த மசோதாவினுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபராஜிதா பெண் மற்றும் குழந்தைகள் மசோதா 2024. இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பெண்கள் இறந்து போயிட்டாலோ இல்ல அவங்க சுயநினைவு இழந்துட்டாலோ இல்ல பெரும் அளவுல பாதிக்கப்பட்டாலோ அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. எந்த நிபந்தனையும் இல்லாம அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை மீதான இந்த வழக்குகளுக்காக எடுக்கப்படும் இந்த கேஸுக்கான அறிக்கை எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு டேட் இருக்கும்ல. முதல்ல எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து அந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்க இல்லையா, அதை 21 நாட்களுக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல இந்த பாலியல் வன்கொடுமை இல்ல கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா ஜாமீன்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இனிமே அந்த ஜாமீன் அப்படிங்கிறது பரோல்ங்கிறது பரோல்ல ரத்து பண்றாங்க. இனிமே அதுக்கு பரோல் கொடுக்க முடியாம ஆயுள் இல்லாட்டி மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த மசோதா சொல்லுது. இந்த மசோதா இப்ப சட்டமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும். ஆளுநர் ஒப்புதல் அளிச்ச பிறகுதான் இது சட்டமாக மாறும். இதை ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளும் ஒரு மனதாக இந்த மசோதாவை சட்டசபையில நிறைவேற்றிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக செய்யப்படுற இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளுக்கு இந்த மாதிரி மசோதாக்கள், இந்த மாதிரி சட்டங்கள் மிகவும் அவசியமான ஒண்ணு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு. ஆனா இது ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கலாம். பாலியல் ரீதியாக நீங்க வன்கொடுமை செய்யணும்னு ஒரு பெண்ணை அணுகும் பொழுது இந்த மாதிரியான சட்டங்கள் யார் செய்கிறார்களோ அந்த ஆண்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு வர்றதற்காகத்தான் இந்த மாதிரியான சட்டங்கள் இயற்றப்படுது. அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். இது சட்டமாக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம்.